இலங்கை சிறையிலிருந்து விடுவிக்கப்பட்ட ராமேஸ்வரம் மீனவர்கள் 7 பேரும் விமானம் மூலம் சென்னைக்கு வந்தடைந்தனர். கடலுக்கு மீன்பிடிக்க சென்ற தங்கச்சிமடம் பகுதியைச் சேர்ந்த 4 மீனவர்களும் ராமேஸ்வரம் பகுதியைச் சேர்ந்த 3 மீனவர்களும் முறையே பிப்ரவரி 20 மற்றும் 22ஆம் தேதிகளில் இலங்கை கடற்படையால் கைது செய்யப்பட்டு வவுனியா சிறையில் அடைக்கப்பட்டிருந்தனர். மத்திய மாநில அரசுகளின் பேச்சுவார்த்தைக்கு பின் 7 மீனவர்களையும் இலங்கை அரசு விடுதலை செய்தது. விடுவிக்கப்பட்ட 7 மீனவர்களையும் இந்திய தூதரக அதிகாரிகள் விமானம் மூலம் சென்னை அனுப்பி வைத்தனர். சென்னை விமான நிலையத்தில் 7 மீனவர்களையும் மீன்வளத்துறை அதிகாரிகள் வரவேற்று வாகனங்கள் மூலம் ராமேஸ்வரம் அனுப்பி வைத்தனர். இதனிடையே மீனவர் ஒருவர் 50 நாட்களுக்கு மேலாக இலங்கை சிறையில் இருந்ததாக வேதனையுடன் தெரிவித்தார். தென்மண்டல எல்பிஜி டேங்கர் லாரி உரிமையாளர்கள் சங்கத்தினர் இன்று முதல் காலவரையற்ற வேலைநிறுத்தத்தில் ஈடுபடுகின்றனர். எண்ணெய் நிறுவனங்களின் 2025-2030 ஆண்டுக்கான புதிய ஒப்பந்த விதிகளின்படி 3 அச்சு லாரிகளை மட்டுமே பயன்படுத்த வேண்டும். மாற்று ஓட்டுநர் இல்லாத பட்சத்தில் 20,000 அபராதம் உட்பட பல்வேறு கட்டுப்பாடுகளை விதித்துள்ளது. இந்த விதிமுறைகளால் டேங்கர் லாரிகளை இயக்க முடியாத நிலைக்கு லாரி உரிமையாளர்கள் தள்ளப்பட்டுள்ளனர். மேலும் 3 கட்டமாக எண்ணெய் நிறுவனங்களுடன் நடத்திய பேச்சுவார்த்தையில் உடன்பாடு எட்டப்படாததால் இன்று முதல் தென்மண்டல எல்பிஜி டேங்கர் லாரி உரிமையாளர்கள் காலவரையற்ற வேலை நிறுத்தத்தில் ஈடுபட முடிவு செய்துள்ளனர். இதனால் வீட்டில் பயன்படுத்தப்படும் எல்பிஜி கேஸ் சிலிண்டர்களுக்கு தட்டுப்பாடு ஏற்படும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. கிராம நத்தம் நிலங்களில் நீண்ட காலமாக குடியிருந்தால் அந்த நிலத்தை அரசு நிலமாகவோ ஆக்கிரமிப்பாகவோ கருத முடியாது என்று சென்னை உயர்நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. கிராம நத்தம் நிலங்களுக்கு பட்டா வழங்க கோரி தாக்கல் செய்யப்பட்ட வழக்குகளை விசாரித்த நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் சென்னை உயர்நீதிமன்றத்தின் 2 நீதிபதிகள் அமர்வு பிறப்பித்த உத்தரவை மேற்கோள் காட்டி, கிராம நத்தம் நிலங்களில் நீண்ட காலமாக குடியிருந்தால் அந்த நிலத்தை அரசு நிலமாகவோ ஆக்கிரமிப்பாகவோ கருத முடியாது என்றும் அந்த நிலங்களை மறுவகைப்படுத்த முடியாது என்றும் உத்தரவிட்டார். அதே சமயம் கிராம நத்தம் நிலத்தில் யாரும் குடியிருக்காவிட்டால் அந்த நிலம் அரசுக்கு சொந்தம் என்றும் அந்த நிலத்தில் உள்ள ஆக்கிரமிப்புகளை அரசு அகற்றலாம் எனவும் நீதிபதி உத்தரவிட்டார். தூத்துக்குடி மாவட்டம் எட்டயபுரத்தில் பாரதி வாழ்ந்த இல்லத்தின் மேற்கூரை செவ்வாய்க்கிழமை இடிந்து விழுந்த நிலையில் பொதுப்பணித்துறை அதிகாரிகளால் சீரமைப்பு பணிகள் நடைபெற்று வருகின்றன. எட்டயபுரம் பெருமாள் கோவில் தெருவில் முண்டாசு கவி பாரதியாரின் இல்லத்தின் மேற்கூரை செவ்வாய்க்கிழமை இடிந்து விழுந்தது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. இந்நிலையில் பாரதியார் பயன்படுத்திய பொருட்கள் உள்ளே இருந்த நிலையில் அனைத்தையும் பத்திரமாக மீட்டு வெளியே எடுத்து வைத்துவிட்டு வருவாய்த்துறையினருடன் இணைந்து பொதுப்பணித்துறை அதிகாரிகள் சீரமைக்கும் பணிகளில் ஈடுபட்டுள்ளனர். சீரமைப்பு பணிகள் நிறைவடையும் வரை சுற்றுலா பயணிகள், பள்ளி மாணவ மாணவிகள் யாரும் பாரதியார் இல்லத்தை பார்வையிட வர வேண்டாம் என மாவட்ட ஆட்சியர் தெரிவித்துள்ளார். சென்னை ராயபுரத்தில் அமைந்துள்ள அரசு ஸ்டான்லி மருத்துவமனையில் நோயாளிகள் இருக்கும்போதே வார்டில் டைல்ஸ் பதிக்கப்பட்டதால் நோயாளிகள் அவதியடைந்துள்ளனர். ராயபுரம் அரசு ஸ்டான்லி மருத்துவமனையில் உள்ள வார்டில் டைல்ஸ் பதிக்கும் பணி நடைபெற்று வருகிறது. வார்டில் நோயாளிகள் சிகிச்சை பெற்று வரும் நிலையில் இயந்திரம் வைத்து டைல்ஸ் பதித்து வருகின்றனர். நோயாளிகளை வேறு வார்டிற்கு மாற்றாமல் டைல்ஸ் பதிக்கப்பட்டதால் நோயாளிகள் அவதியடைந்தனர். மருத்துவமனை நிர்வாகத்தின் செயல் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. நீலகிரி மாவட்டம் குன்னூரில் நகராட்சிக்கு சொந்தமான மார்க்கெட் பகுதியில் திடீர் தீ விபத்து ஏற்பட்டதால் பரபரப்பு நிலவியது. குன்னூர் நகராட்சிக்கு சொந்தமான மார்க்கெட் பகுதியில் ஜவுளி, வீட்டு உபயோகப் பொருட்கள் விற்பனை செய்யும் ஏராளமான கடைகள் உள்ளன. இந்நிலையில் அங்குள்ள ஜவுளி கடையில் திடீரென தீ விபத்து ஏற்பட்டது. இதனை அடுத்து தீ மலமளவென பரவியதால் அப்பகுதி புகை மண்டலமாக காட்சியளித்தது. தகவல் அறிந்து சென்ற தீயணைப்புத் துறையினர் தீயை அணைக்கும் பணியில் ஈடுபட்டுள்ளனர். இருப்பினும் இந்த தீ விபத்தில் பல லட்சம் ரூபாய் மதிப்பிலான பொருட்கள் எரிந்து சேதமாகியுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. சென்னை மதுரவாயல் அருகே ஹெராயின், கஞ்சா உள்ளிட்ட போதைப்பொருள் விற்பனை செய்த 3 பேரை போலீசார் கைது செய்தனர். மதுரவாயல் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் போதைப்பொருள் விநியோகம் நடைபெறுவதாக போலீசாருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. இதையடுத்து ரோந்து பணியில் ஈடுபட்ட போலீசார் வானகரம் ஆசிரியர் காலனி பகுதியில் உள்ள பூங்காவில் சந்தேகத்திற்கிடமான வகையில் சுற்றித் திரிந்த 3 பேரை பிடித்து விசாரணை நடத்தினர். அப்போது அவர்களிடமிருந்து 3 கிராம் ஹெராயின், 50 கிராம் கஞ்சா மற்றும் 41,000 ரூபாய் ரொக்கம் உள்ளிட்டவை பறிமுதல் செய்யப்பட்டது.
கைதான மூவரும் அசாமை சேர்ந்தவர்கள் என்பதும் மாநகரம் பகுதியில் வாடகைக்கு வீடு எடுத்து போதைப்பொருள் விநியோகம் செய்ததும் விசாரணையில் தெரியவந்துள்ளது. 7 வயது சிறுமிக்கு பாலியல் தொந்தரவு கொடுத்த மதுரை எஸ்பி அலுவலக ஊழியருக்கு 62 ஆண்டு சிறை தண்டனை விதித்து சிவகங்கை நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. காரைக்குடி பொன்னகரை சேர்ந்த பாலாஜி என்பவர் மதுரை மாவட்ட போலீஸ் சூப்பரண்ட் அலுவலகத்தில் உதவியாளராக பணிபுரிந்து வருகிறார். இவர் கடந்த 2021ஆம் ஆண்டு விடுமுறைக்காக காரைக்குடிக்கு வந்தபோது 7 வயது சிறுமிக்கு பொம்மை துப்பாக்கியை காட்டி மிரட்டி பலமுறை பாலியல் தொல்லை கொடுத்ததாக பாதிக்கப்பட்ட சிறுமியின் தாயார் மகளிர் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். இந்த வழக்கு சிவகங்கையில் உள்ள போக்சோ சிறப்பு நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்தபோது 62 ஆண்டுகள் சிறை தண்டனையும் 52,000 ரூபாய் அபராதமும் விதித்து நீதிபதி தீர்ப்பளித்தார். திண்டுக்கல் மாவட்டம் பழனி அருகே புறவழி சாலையில் முன்னால் சென்ற கார் மீது மற்றொரு கார் மோதிய சிசிடிவி காட்சிகள் வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. பழனி அருகே புறவழி சாலையில் மாட்டுப்பாதை பகுதியில் திண்டுக்கல் நோக்கி சென்று கொண்டிருந்த கார் மீது பின்னால் வந்து மோதியதில் 2 கார்களும் தூக்கி வீசப்பட்டது. இதில் காரில் பயணித்த 5 பேர் காயமடைந்து மருத்துவமனையில் அனுமதித்தனர். விபத்து குறித்த சிசிடிவி காட்சிகள் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. குமுதா மற்றும் தமிழ்நாடு மின்சார வாரியம் இணைந்து வழங்கும் சிக்கனமும் பாதுகாப்பும் யூஸ்ஃபுல் டிப்ஸ் மின் நுகர்வோர் சேவை மையம். மின் கட்டணம் தொடர்பான சந்தேகங்கள், இலவச மின் இணைப்பு குறித்த தகவல்கள், பழுதடைந்த மின் கம்பங்கள் அல்லது பில்லர் பாக்ஸ் குறித்த தகவல் தர, மின் இணைப்பு பெயர் மாற்றம் குறித்த சந்தேகம், இவை அனைத்திற்கும் 9497 94987 என்ற எண்ணை தொடர்பு கொள்ளவும்.